ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஈஸியான முறையில் கேரளா ஸ்டைலில் பீன்ஸ் கேரட் பொரியல் எப்படி செய்யலாம்னு நமக்கு பார்க்க போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்காக நான் இவ்வளோ பீன்ஸ் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 2 பெரிய வெங்காயம், 1 கேரட்டு, 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கு. இது நைஸாக நமக்கு கட் பண்ணி எடுத்துட்டு வரலாம். பீன்ஸ் இந்த மாதிரி நைஸா கட் பண்ணி எடுக்கணும். சீக்கிரமா வெந்து போகும் இப்படி நைஸா கட் பண்ணி எடுத்தால. அதுக்காகத்தான் இவ்வளோ நைஸா நம்ம கட் பண்ணி எடுக்குது. சூப்பர் டேஸ்டா இருக்கும். என்னோட அம்மா இதை சூப்பரா செய்வாங்க. அதுக்காகத்தான் உங்களுக்காக நான் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுது. இனி நம்ம கேரட் இதில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். என்னோட மிக்சட் வெஜிடபிள் தோரன். தோரன் தான் பொரியலுக்கு மலையாளம் சொல்லுவாங்க. இப்படி தான் கட் பண்ணணும். கத்தியை வச்சு நைஸாக இப்படி கட் பண்ணி விடணும். நம்ம கேரட் கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி வெங்காயத்தையும் அந்த மாதிரி கேரட் கட் பண்ணி அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படிதான் கட் பண்ணணும். என்னோட தமிழ் அவ்வளோ கிளியர் இல்லை. நீங்க தப்பா நினைச்சிடாதுங்க. நான் ஏதோ தப்பா சொல்லியிருந்தேன், கண்டிப்பா நீங்க மன்னிச்சிடுங்க. அப்புறம் பச்சை மிளகாயை இப்படி நீளமா கட் பண்ணிக்கலாம். இப்படி ரவுண்டா நமக்கு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் நீளமாக தான் கட் பண்ணிக்கிறேன். எதுக்குன்னு கேட்டால் பீன்ஸ் நம்ம அப்படி ரவுண்டாக கட் பண்ணியதுனால பீன்ஸையும் பச்சை மிளகாயையும் ரவுண்டாக கட் பண்ணும்போது தெரியாமல் எடுத்து கடிச்சிடுவாங்க பசங்க. அதனால நான் இப்படி நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கோம். எப்படி கட் பண்ணியாலும் ஓகே. இனி நமக்கு பொரியல் தயாரிக்க பண்ணலாம். இந்த கட் பண்ணி வச்சிருந்தா பீன்ஸையும் கேரட்டு பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்திலேக்கு மாற்றியதுக்கு அப்புறம் அதுக்கு பின்னாடி தேவையான உப்பு போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் கருவேப்பந்தலை. நான் கருவேப்பந்தலை நிறையா போடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதிൻ്റെ டேஸ்ட்டு. அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள். பின்னாடி நமக்கு இது ஒரு 2 அள்ளி 2 பல்லு பூண்டு தான். இது நசுக்கி எடுத்தது தான். இது 2 அள்ளி பூண்டு. அப்புறம் தேங்காய், தேவையான தேங்காய் உங்களுக்கு பிடிச்ச அளவில் போடுங்க. கொஞ்சம் அதிகமாக போட்டால் நல்ல டேஸ்டாக இருக்கும். இது அப்படியே நல்லா பிசைஞ்செடுக்கணும். இப்படி நல்லா பிசைஞ்செடுக்கணும். தேங்காய் எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சிருக்குது. இது அப்படியே 1 மணி நேரம் வச்சிருந்தா நல்லா டேஸ்டா இருக்கும். அப்படி இல்லை டைம் இல்லாச்சா இதை உடனே தானே தயார் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு தவை வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டதுக்கு அப்புறம் கடுகு போடலாம். அதுக்கப்புறமா கடுகு நல்லா புட்டியதுக்கப்புறம் நம்ம தயார் பண்ணி வச்சுருந்தா பீன்ஸு அதுக்குள்ளே போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. இதுக்கு கூட கேபேஜ் போட்டாலும் நல்ல டேஸ்டாக இருக்கும். அப்புறம் இப்படி நல்லா வணக்கி எடுக்கணும். கொஞ்ச நேரம் இப்படியே நல்லா கிளறி விட்டு வணக்கி எடுக்கணும். இதில் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்ற தேவையில்லை. அப்படியே சிம்மில் வச்சதுக்கப்புறம் மூடி வச்சு வேக வச்சா போதும். அந்த ஸ்டீமில் இது வெந்து வந்துடும். சூப்பராக வெந்து வந்துடும். கொஞ்சம் கூட தண்ணி தெளிக்க தேவையில்லை. கொஞ்ச நேரம் வணக்கியதுக்கப்புறம் இப்படியே தண்ணி ஒன்றும் ஊற்றாமல் மூடி வச்சு வேக வைக்கலாம். இடையில நம்ம இப்படி ஒன்று கிளறி விடணும். என்னாச்சா நம்ம கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாம தான் வேக வச்சுருக்குது. அதனால தீஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக இடையில நம்ம இப்படி கிளறி விடணும். அப்போ எல்லா பீன்ஸும் ஒரே மாதிரி வெந்தும் வந்துடும். இப்படி கிளறி விட்டதுக்கப்புறம் மறுபடியும் மூடி வச்சு வேக வைக்கலாம்.
நம்ம டேஸ்டான கேரளா ஸ்டைல் பீன்ஸ் கேரட் பொரியல் ரெடியாக இருக்குது. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள்.